ஆண்டவர் சிறுவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் தேவனுடைய நாமத்தில் கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனுடைய நாமத்தில் கொண்டு வாழ்த்துகிறேன். தர்மையான ஆசீர்வாதமாக்கப்பட்ட தர்மையான இந்த காலங்களிலே தேவனை துதிக்கும்படிக்காக வந்திருக்கிற துதி வீரர்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. தர்மையான இந்த காலங்களிலே நம்ம கூடி வந்த நோக்கங்களை தேவன் நிறைவேற்றும்படிக்காக கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நல்லவரே, எமது நாமத்தை நேசிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். உடைய நாமத்தை ஆராதனை செய்யும்படிக்காக இந்த காலங்களிலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மகா திருக்கும் கேடில் இருந்த இருதயத்தை ஆண்டவரே பரிசுத்த நிறந்த இருதயமாக தேவனாய் கத்த எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் தேவன் மாற்றி கத்தாவே தம்முடைய சேனைக்குள்ளாக தம்முடைய அழைப்புக்குள்ளாக தம்முடைய அன்பின் ஆண்டவரை வார்த்தைக்குள்ளாக கத்தாவை சிலுவின் அன்புக்குள்ளாக தேவன் எங்களை இணைத்து மிலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஹல்லேலூயா. துதிக்கிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே, நீர் மாபெரும் கிருபையுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே. அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனை நாங்கள் கனப்படுத்தும்படிக்காக இந்த காலங்களிலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஐயா. உலகம் முழுவதும் நடக்கிற பரிசுத்த ஆராதனையே தேவன் ஆசீர்வதிப்பீராக. இதோ சகோதர வணிகத்தை வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மை எத்தனை இன்பமானது என்று வேதமானவர்கள் சொல்லுகிறது. இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடு தேவாலயத்துக்கு போவோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே, மகிமையான வார்த்தையின்படி கர்த்தாவே நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக ஆண்டவரே பரிசுத்த அலங்காரத்துக்குள்ளாக தேவனங்களை கூட்டி சென்ற மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் நேசிக்கிறோம். ஆண்டவரே, நன்மையான காலங்களிலே ஆண்டவரே வந்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை தேவன் கொண்டு வருகிறாக. ஆண்டவரே, ஆராதனை பகுதிகள், சங்கீத பகுதிகள், தேவ செய்திகள், சாட்சிகள் மற்றும் பாடல் ஆராதனை புதிய சத்தங்கள் எல்லாவற்றையும் ஒரு கருத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆவியோடு ஆண்டவரை கருத்தோடு தேவ சமூகத்தில் பாடி துதிக்கும்படிக்காக தேவன் எங்களை தெரிந்து கொண்ட நோக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. உலகம் முழுவதும் நினைக்கிற பரிசுத்த ஆசீர்வதிகளோடு நீர் ஆராதனை தேவனாய் கர்த்தர் நீர் பிரியமுள்ளவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உமது பிரியத்தை வெளிப்படுத்தும்படிக்காக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நேசிக்கும்படிக்காக ஆராதனை செய்யும்படிக்காக உம்முடைய நாமத்தை பிரியப்படுத்தும்படிக்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. அநேக மனிதர்களைப் போல அல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் பரிசுத்தம் உள்ள ஆண்டவரே கர்த்தாவே ஆவி ஆத்மா சரீரமாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய சின்னத்தின் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பீராக. எங்களுடைய ஆராதனைகளை பிரியப்படுவீராக, மகிழ்வீராக. அப்பா, உம்முடைய நாமத்தை மாத்திர அதிகமாக நேசிக்கிற லைக் பண்ணுகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் தேவனுடைய நாமத்தை கொண்டு உங்கள் அனைவரை வாழ்த்துகிறேன். ஒரு சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அவர் நல்லவர் தான், அவர் கிருபை நம் மத்தியில இறங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை அழகாக சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை என்ன பண்ணுச்சான், ஃப்ரெஷ்ஷா கர்த்தர் அனுப்புறார். கரங்களை தட்டி கர்த்தர் செலுத்துங்க. பழைய ஒளிந்து போயின எல்லாம் புதியதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய கிருபைகளை பெற்றுக் கொள்ளும்படிக்காக, புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்காக தேவன் நம்மளை தகுதிப்படுத்தி ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னா இது மாதிரி ஒரு மகிமையான ஒரு ஆராதனை எங்கிக்கிறேன். கரங்களை தேடி கத்தர் செலுத்துவீங்க. அல்லேலூயா. இந்த பூமியை எதை கட்டுறோமோ அந்த பரலோகத்தில் என்ன பண்ணுமா, கட்டப்படுமா. பூமியில பரிசுத்தவான்களாய் கூடி தேவனுடைய நாமத்தை ஆராதனை செய்யும் பொழுது ஆண்டவர் நம் ஒளிமா மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. இந்த கரங்களை தட்டி பாடுவோம். எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, வாரும் நாங்கள் கூடு நேரத்தை இந்த பாடல் நடிச்சது கரங்களை தட்டி பாடுவோம். நல்ல ஒரு பரிசுத்தவான் பாடின ஒரு நல்ல பாடல் தெய்வ பிள்ளைகளே. மகிமையான ஒரு பாடலை பாடும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களுடைய வாழ்க்கையை செய்கிறவராக இருக்கிறார். இன்னொரு சேர்ந்து பாடுவோம். எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தே, மந்தை சேர ஆடுகள் போல சிறதி நாங்கள் திரிவது ஏதோ சொல்லுமே. மந்தை சேர ஆடுகள் போல சிறதி நாங்கள் திரிவது ஏதோ ஊற்று தண்ணீரே, ஒரு கிணறை சொல்லுமே.
வாருமே ஆற்றலின் உறவே அபிஷேகமே சொல்லுமே ஆற்றலின் உறவே அபிஷேகமே என்னை ஆக்கிட வாருமையா ஆக்கிட வாருமையா எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையை சொல்லுமே எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் உன்னதமான உறவே உறவே சர்வ வல்லவரே அடக்க மறைவே திருவசன உன்னதமான உறவே உறவே சர்வ வல்லவரே அடக்க மறைவே எங்கள் பலத்த துலகமே நங்குரமே திருவசனம் பலத்த துலகமே நங்குரமே ஆபத்தி தீரகமே ஆபத்தி தீரகமே எங்கள் தகப்பனே எங்கள் தந்தை திருவசனம் எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் உன்னதமான உறவே உறவே சர்வ வல்லவரே அடைக்க மறைவே திருவசன உன்னதமான உறவே உறவே சர்வ வல்லவரே அடைக்க மறைவே எங்கள் பலத்த துலகமே எங்கள் நங்குரமே பலத்த துலகமே நங்குரமே எங்கள் ஆபத்தி கேடகமே ஆபத்தி கேடகமே எங்கள் தகப்பனே எங்கள் தந்தை ஆவியானவரே எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் ஹல்லேலூயா நம்ம கூடி தேவனுடைய நாமத்தை ஆராதனை செய்கிற எந்த இடமா இருந்தா அந்த இடத்துல கர்த்தர் கடந்து வந்து நம்மளை விசாரித்து அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர் இருக்கிற கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அலையிலேயே கர்த்தருடைய ஊழியம் நிறைவேற வேண்டும் கர்த்தர் என்ன நிலத்தில் இருக்கிறதா அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா கர்த்தருடைய நாமத்தை நேசித்து தேவனுடைய நாமத்தை ஆராதனை செய்யும் பொழுது சங்கீதக்காரன் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை ஒரு மகிமையை கண்டதை போல நானும் நீங்களும் என்ன பண்ண போறீங்க காண முடியும் தெய்வ பலனை அழகு ஆண்டவர் எதையும் கேட்கல நம்ம இடத்துல என்ன கேட்கிறாருன்னா என்னை நேசிப்பாயே தான் கர்த்தர் கேட்கிறார் கரங்களை தட்டி கர்த்தர் சரி என்னை நேசித்து என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அங்க வந்துருவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார் அல்லேலூயா அங்க வந்து தேவனாய கர்த்தர் நம்மளை விசாரித்து நம்மளை ஐக்கியப்படுத்தி தேவனாய கர்த்தர் அவருடைய மகிமைக்குள்ளாக தேவன் நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிறார் தேவ பிள்ளைகள் ஆகியோடு பாடலோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம் தேவன் நம்மளை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக போராடி என்ன செய்து புகலிடம் பறந்தாய் இந்த பாடலோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம் தேவன் நல்லவர் நன்மையான கரங்களை வாழ்க்கை செய்வாராக போராடும் என்னென்றமே புகலிடம் மறந்தாயோ பாராடும் இயேசு உண்டே பலராதே மனமே சொல்லுவே போராடும் என்னென்றமே புகலிடம் மறந்தாயோ பாராடும் இயேசு உண்டே பலராதே மனமே அலைகள் நடுவிலே அங்கிருந்து போகின்றாய் சொல்ல அலைகள் நடுவிலே அங்கிருந்து போகின்றாய் கரநீட்டும் இயேசுவை கடைசிக்கும் துணையவரே கரநீட்டும் இயேசுவை கடைசிக்கும் துணையவரே ஆனந்த பேரானந்த நம் அருள்நாத சமூகத்தில் எத்தனை சொல்ல ஆனந்த பேரானந்த
வடிக்கின்றாரே. எத்தனையோ பேர் கண்ணீரோடு வாழ்கிறார்கள். கடந்ததை இணைத்து தீனம் கண்ணீர் வடிக்கின்றாய இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடே. அருணால இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடே. நாள சமூகத்திலே சொல்ல ஆனந்த பேரானந்த நம் அருணால சமூகத்திலே வருங்கால பயங்களெல்லாம் வாட்டுவோ அனுதினமோ. எத்தனையோ குடும்பத்தை வாட்டி கொண்டிருக்கிறது பயங்களெல்லாம் வாட்டுவோ அனுதினமோ. அருணால இயேசுவிடம் அனைத்தையும் செலுத்துவீரே. அருணால இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்துவீரே. ஆனந்த பேரானந்த நம் அருணால சமூகத்திலே. ஆவியானவரே ஆனந்த பேரானந்த நம் அருணால சமூகத்திலே. நண்பே கைவிட்டானோ நீ நம்பின எரித்தனர். ஆவியானவரே நண்பே கைவிட்டாரோ நீ நம்பின எரித்தனர். கைவீர நம் தேவனே கரம்பத்தி நடந்தேடு. சொல்லுவலே கைவீர நம் தேவனே கரம்பத்தி நடந்தேடு. ஆனந்த பேரானந்த நம் அருணால சமூகத்திலே. ஆவியானவருக்கே ஆனந்த பேரானந்த நம் அருணால சமூகத்திலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி சமூகத்தில் வந்திருக்கிறன்னா பாக்கியவான்கள் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அப்படி தேவனுடைய பிள்ளை என்று நியமிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. தேவனாய கர்த்தர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவருடைய புண்ணியங்களை சொல்லி தேவனுடைய நாமத்தை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அவர் செய்த அற்புதங்களை நினைத்து துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது, இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே பல அற்புதத்தின் வழியிலே தேவன் நம்மளை நடத்தி செல்கிறவர் இருக்கிறார். கரகத்தை கத்தனை செலுத்தி அல்லது பல அற்புதங்க, ஒரு அற்புதம் ரெண்டு அற்புதம், பல அற்புதத்தின் வழியிலே நடந்து செல்கிறவர்களாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுகிற ஒரு ஜனம். கரகத்தை கத்தனை செல்ல கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும் பொழுது அந்த பல அற்புதத்தின் பாதையிலே தேவன் நம்மளை நடத்தி செல்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பல அற்புதத்தை செய்யணும், அதிசயத்தை செய்யணும்னா தேவனுடைய நாமத்தை துதிக்க பழகிக்கொள்ளணும். கரகத்தை சொல்லுமே, எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனை நோக்கி ஆராதனை செய்யும் பொழுது, தேவனை நோக்கி அன்போடு தேவனுடைய நாமத்தை நேசித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த லைப்போன பொழுது நம்மளை அவரை நேசிக்கிறவராக இருக்கிறார். கரகத்தை நம்ம அவரை நேசிக்கலன்னா அவர் நம்ம நேசிக்க மாட்டாருங்க. அவரை முதல்ல நம்ம நேசிக்கணும். வேதம் அழகாக சொல்லுகிறது, முதலாவதாக நீ என்னை தேடு, அப்பொழுதுதான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் நீ என்ன பண்ண தேடு, பின்புதான் எல்லா ஆசீர்வாதத்தையும் என்ன பண்ணுவேன் தர வேண்டிய சொல்லுகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதம், அதுக்கு பின்னாடி என்ன பண்ணுவேன் செலுத்துன்னு சொல்றாரு. இல்ல, வேதம் அழகாக சொல்லுது, முதல்ல தேவனை தேட பொழுது தேவன் நன்மையான காரியங்களை, பின்பு நமக்கு தேவையுள்ள ஆசீர்வாதத்தில் ஆண்டவர் தருகிறவர் இருக்கிறார். கரங்களை நீங்கள் செலுத்துமே. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்துக்குரிய மேனியால் தேவனாய் கர்த்தர் நம்ம நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் படையோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த என்ன ஆசீர்வதித்தார் வழிய நான் உண்மை விடுவதில்லை, உன் கிருபை எனக்கு தந்தார் வழிய உண்மை விடுவதில்லை. படையோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாட
என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. உம் கிருபை தந்தா ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. இரவு முழுவதும் உங்கள் பாதம் அமர்ந்து செலுத்திடுவேன். ஒரு முடிவு கிடைக்கும் வரைக்கும் நான் கதறி அழுதிடுவேன். இரவு முழுவதும் உங்கள் பாதம் அமர்ந்து செலுத்திடுவேன். ஒரு முடிவு கிடைக்கும் வரைக்கும் நான் கதறி அழுதிடுவேன். ஏனோ தெரியவில்லை என் இதயம் அழுகிறது. இன்று ஏனோ தெரியவில்லை என் இதயம் அழுகிறது. என் தேவனே, என் இயேசுவே, என் தேவனே, என் இயேசுவே, இந்த ஏழு தீயிலும் இந்த ஏழு தீயிலும் உம் கிருபை தந்தா ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. சொல்லுவேன், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. தேவரத்தமாய் மாறும் வரைக்கும் கதறி ஜெபிக்கிறேன். உன் கோர்வையை என்னை விரிக்கும் வரைக்கும் கதறி அழுகிறேன். தேவரத்தமாய் மாறும் வரைக்கும் கதறி ஜெபிக்கிறேன். உன் கோர்வையை என்னை விரிக்கும் வரைக்கும் கதறி அழுகிறேன். மன்னிக்கு மன்னவனே, என் மரபு ஞானவனே, மன்னிக்கு மன்னவனே, என் மரபு ஞானவனே, என் தகப்பனே, என் இயேசுவே, என் தகப்பனே, என் இயேசுவே, என் கண்ணீரை நினைத்தருளும், என் கவலை நினைத்தருளும். உம் கிருபை தந்தா ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. உம் கிருபை தந்தா ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. சொல்லுமே, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. அப்படி நேர்ந்திருந்த தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya. ஓடி பஷங்கரபரி பரபர என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நாமை போக விடேன் என்று பக்தன் சொல்லுகிறது போல, சீசர்கள் சொன்னது போல, ஆண்டவரே கர்த்தாவே என்னை ஆசீர்வதிக்கும்படிக்காக நீ கடந்து வந்திருக்கீங்கப்பா. என்னை நேசிக்கும்படிக்காக நீங்க கடந்து வந்திருக்கீங்க. என்னை ஆட்சி தேர்த்தி அரவணைக்கும்படிக்காக நீங்க கடந்து வந்திருக்கீங்க. என் குடும்ப சூழ்நிலையை பார்த்து நீர் வந்திருக்கீங்கப்பா. ஆண்டவரே, என்னுடைய எண்ணத்தை நினைத்து நீர் வந்திருக்கீங்க. ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தின் கூக்குரலை கேட்டு நீங்க வந்திருக்கீங்க டாடி என்று சொல்லுவேன். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமத்தை உயர்த்துகிற நிலைக்கு நேராக என்னை கொண்டு வந்தீங்களே, உமக்கு நன்றி என்று சொல்லுவேன். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய இரட்சணியத்தை நோக்கி பார்க்கும்படிக்காக என்னை கூட்டி சேர்த்தீங்களே, உமக்கு நன்றி என்று சொல்லுவேன். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுவேன். ஹalleluya, ஹalleluya. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று சொல்ல போல, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று சொல்லுவேன். இயேசுவே, நீ நல்லவர். ஆண்டவரே, நீ மகத்துவம் உள்ள இரட்சகர். ஆண்டவரே, நீ மகிமையுள்ள தேவன். ஆண்டவரே, என்னை பிறக்க செய்தது நீதான். ஆண்டவரே, என்னை உயர்த்தினது நீதான். என்னை உமது மகனாய் மாற்றினது நீதான். ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல ஒரு தொழில் குணத்தை அமைத்து தந்தது நீதான். எனக்கு ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை ஆண்டவரே தந்தது நீதான். ஒரு நல்ல சபையை எனக்கு தந்தது நீதான் என்று சொல்லுவேன். ஆண்டவரே, எனக்கு நல்ல ஒரு குடும்பத்தை நீங்க தந்தது நீங்கதான். ஆண்டவரே, எனக்கு நல்ல பிள்ளையை நீ தந்தது நீங்களா என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை நேசித்து துதி நிரப்பலைகளை வாயை விடுவதென அதை நன்மையா நிரப்பொண்டு கத்த சொன்னா. அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியில் இயேசு கடந்து போனார். பெருமாள் ஒரு ஸ்திரியை கண்டா, தேவ பிள்ளையே, அவருக்கு இருந்த எல்லா பலவீனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். இயேசுவை துதிக்கிறோம் ஐயா. அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே ஆண்டவரே இயேசுவை காணாமல் முடிந்தது. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி கடந்து போனார். இயேசுடைய வாழ்க்கையை அற்புதத்தை செய்ய மாட்டாரா? என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களையும் நிமித்தி விலகி போகாதா என்று சொல்லி அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியில இயேசுவை கண்டு கொண்டார். தேவ பிள்ளையே, ஆண்டவரே, நல்ல குடும்பத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம். நல்ல வேலையை தந்ததற்காக ஸ்தோத்திரம். நல்ல வாகனத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, துணைக்கிற அந்த பூமியில் எதை கட்டுகிறோமோ அது பரலோகத்தில் கட்டப்படும் என்று சொன்னீங்களே. ஆண்டவரே, இந்த பூமியில எதை கட்ட அமர்க்கிறீர்களோ அது பரலோகத்தில் கட்ட அமர்க்கப்படும் என்று சொன்னீங்களே.
வார்த்தை சொல்லுகிறது. 2000 ஆண்டுக்கு முன்பதாக உரைக்கப்பட்ட பரிசுத்தமான வார்த்தை ஆண்டவரே, அந்த தீர்க்கதரிசி வார்த்தையை நம்பி வந்திருக்கிறேன். அந்த மகிமையில வார்த்தையை ஆண்டவரே கனப்படுத்தும்படிக்காக வந்திருக்கிறேன். அந்த மகிமை பொருந்திய வார்த்தையை அவர் நேசிக்கும்படிக்காக நான் கடந்து வந்திருக்கிறேன். எத்தனை பேர் தேவ பிள்ளைகள் ஹalleluya கர்த்தருடைய சமூகத்தில் ஹalleluya ஓரி வசங்கர பரிகர பரிபர பர ஹalleluya 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 வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் சொல்லுவேன் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் சொல்லுவேன் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவி வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவி வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவி வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா இன்று இன்பு தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா மாம்சமான யாவர் மீது ஆவியை ஒற்றுமே எத்தனை பேர் சொல்றார் மாம்சமான யாவர் மேல் கத்தாவே ஆவியை ஒற்றுமே முப்பர்வாளிக யாவர் தீக்கரை சேனம் சொல்வாரே எத்தனை சொல்ற முப்பர்வாளிக யாவர் தீக்கரை சேனம் சொல்வாரே பொருந்திய வல்லமை உன்னதத்தி வல்லமை ஆவி வல்லமை அக்கினி வல்லமை பொருந்திய வல்லமை உன்னதத்தி வல்லமை ஆவி வல்லமை அக்கினி வல்லமை பொருந்திய வல்லமை உன்னதத்தி வல்லமை ஆவி வல்லமை அக்கினி வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றி வல்லமை ஆண்டவரே பரிசுத்தத்தின் வல்லமை ஆண்டவரே பரிசுத்தத்தை ஆண்டவரே விலகச் செய்கிற வல்லமை ஆண்டவரே பரிசுத்தத்தை ஆண்டவரே அற்புதமாக மாற்றுகிற வல்லமை ஆண்டவரே இறங்குவதாக என்று சொல்லி ஹalleluya 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 ஓ ரிப சங்கர ரப ரிக ரப ரிப ரப உம்முடைய நாமத்தை ஆவியோடு துதிக்கும்படிக்காக கடந்து வந்திருக்கிறேன். உம்முடைய நாமத்தை நேசிக்கும்படிக்காக நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே மகா கிருபை பேரிலிருந்து இருதயத்தை ஆண்டவரே உமக்கு முன்பதாக பரிசுத்த நிறைந்த இருதயமாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நேசிக்க வைக்கிற இருதயமாக உம்முடைய நாமத்தை ஆண்டவரே ஆராதிக்க வைக்கிற இருதயமாக இந்த இருதயம் மாற்றிற்காக செலுத்தணும் என்று சொல்லி கரங்களை தட்டி கட்டுற மகனை பொறுத்து தேவ சொல்லையே இயேசு நம்மளை நேசிக்கிறவராகியா அவரை நேசிக்கிறவரினாலே கர்த்தர் நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டுவோமே ஹalleluya 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 சகலமும் படைத்தவரே வலது கையை உயர்த்தி சொல்லுங்க சர்வ வல்லவரே திரும்ப சொல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க சகலமும் படைத்தவரே என்னை படைத்த இறைவனே சர்வ வல்லவரே மகிமைக்கு பாத்திரரே எங்க வீட்டுல மங்காத பிரகாசனை கொடுமை அறையிலே ஆண்டவரே மகிமைக்கு பாத்திரரே திரும்ப சொல்ல கொடுமை அறையில பிரகாசிக்கிற தேவன் என்று சொல்லி ஐயா மங்காத பிரகாசமே பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்றார். இயேசுவே ஆட்புரிக்கு
எங்களாவி ஆனவரே வலதுகையை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலுமே அன்பு செய்கிற உம்முடைய நாமத்தை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே எங்களாவி ஆனவரே அன்பு செய்கின்ற என்னை படைத்தவரே உள்ளங்கையில் வரைந்தவரே திரும்ப செல்வந்தவரே என்னை படைத்தவரே உங்க உள்ளங்கையில் வரைந்தவரே என்னை நேசிப்பவரே எங்கள் அன்பு இரட்சகரே பிதாவே ஆராதிக்கிறேன் சொல்றார் இயேசுவே ஆத்மரிக்கின்ற பாவே எங்கள் ஆவி ஆனவரே அன்பு செய்கின்ற எத்தனை பேர் சொல்ற வலதுகை உயர்த்தி எங்கள் ஆவி ஆனவரே அன்பு செய்கின்ற சத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் உடைய பலனை எனக்குள்ளாக தாங்கப்பா சத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போது நாவிலே உண்டாகட்டும் என்று சொல்ல மாட்சிமையும் துதியும் கடவுளை விட்டு சொல்லுவே ஐயா எப்போது நாவிலே உண்டாகட்டும் பிதாவே உம்மை ஆராதிக்கிற உள்ளத்தின் ஆழ்த்தை சொல்லுமே இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் எங்கள் ஆவி ஆனவரே அன்பு செய்கின்றவர்களை விட்டு சொல்லுமே எங்கள் ஆவி ஆனவரே அன்பு செய்கின்றவர்களை விட்டு ஹalleluya திரும்ப சொல்ல ஹalleluya நம்மை கனப்படுத்துகிற கர்த்தர் நம்மளிடத்தில் வந்திருக்கிறார் ஹalleluya சொல்லுகிறவர்களே ஹalleluya நம்மை நேசிக்கிற ஆண்டவரே ஹalleluya அன்பு செலுத்தும்படியாக கடந்து வந்திருக்கிறப்பா ஹalleluya 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 சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லாதவரே சொத்து என்னை அள்ளிக்கொள்ள வலதுகை வைத்து சொல்லுவேன் உம்மை விட ஏதும் இல்லை இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே எத்தனை பேர் சொல்ல எங்க இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் ஆண்டவரே சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை இயேசுவே இயேசுவே வலதுகளை உயர்த்தி எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே உந்தரும் முகலா நான் சுகமானே வார்த்தையினா நான் நானே
சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள உம்மை விட யாரும் ஆண்டவரே, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை இரட்சகரே. இயேசுவே வல்லமையை உயர்த்தி தேவர்களே, இயேசுவே கர்த்தருக்கு முன்பதாக எல்லாம் இயேசுவே, எங்கள் இயேசுவே. ஆமே, எல்லாம் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய நாமத்தை நேசிக்கிற கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி தேவர்களே, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் என்னை அழைத்துக் கொண்டு வந்த நோக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் கொடுத்த ஜீவ சுவாசத்துக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி தேவர்களே, நாங்கள் நிற்பது நிர்மூலம் ஆகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. அவருடைய கிருபை இல்லை என்று சொன்னா இந்த பூமியில வாழ முடியாத கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. கர்த்தாவே உம்மை துதிக்கிற உம்மை போல என்னை மாற்றிருப்பதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து அன்பு செலுத்துகிறேன் எங்க நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான இந்த காலங்களில் என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறோம் ஐயா. ஆவியோடு பாடுவேன் கருத்தோடு பாடுவேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை மட்டும் ஆவியோடு கருத்தோடு தெய்வ சமூகங்களை பாடி நீர் எங்களை துதிக்க வைத்த மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய நாமத்தை நேசித்திருக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய நாமத்தை கனப்படுத்தி இருக்கிறோம், மகிமைப்படுத்தி இருக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து என்று சொல்லப்படுகிறதா, அந்த மகிமையான பலத்தை எங்களுக்குள்ளாக நீங்க அனுப்பின மேலான கிருபைக்காக ஸ்தோத்திரம். சத்தியத்தின் வருக சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்ல நாமத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து போக இருக்கிறோம். தேவனே, நீர் அந்த வழியிலே நீர் எங்களை கருத்தாக வழிநடத்தப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, காது உள்ளவர் கேட்க கடவுள் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. நல்ல காதுகளை நல்ல சிந்தனைகளை எங்களுடைய வாழ்க்கையில படைத்திருக்கீங்க, உங்களுக்கு நன்றி. இந்த அருமையான நாளிலும் உங்களுடைய நாமத்துக்கு நேராக நாங்களை ஆண்டவரே நீர் எங்களை கூட்டி சேர்க்க போறதுக்காக சொல்கிறோம். இவ்வளவு நேரம் வந்து நாமத்தை ஆராதித்து வைக்க மேலான கிருபைக்காக சொல்கிறோம். அந்த ஆராதனை வழியிலே ஆண்டவரே வந்து ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீ தந்திருப்பதற்காக சொல்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம், உங்களுடைய நாமத்தை அதிகமாக நேசிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனல்ல நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக யாவரும் எழுந்து நின்று சங்கீதங்களின் புஸ்தகம் 3ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 3ஆம் சங்கீதத்தை நான் ஒரு வசனமாக நீங்கள் ஒரு வசனமாக நீங்கள் வாசிக்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 3ஆம் சங்கீதம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பெயரில் எனக்கு செய்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையிட்டு வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன். கர்த்தாவே, எழுந்தருளும், என் தேவனே என்னை இரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்குடைய பற்களை தகர்த்து போட்டி. யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் ஜனத்தின் மேல் இருப்பதாக. கரங்களை உயர்த்தி நம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கத்தின் ஐஸ்வர்யமுடைய நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த 3ஆம் சங்கீதத்தின் பிரகாரம் ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே தாவீது ஆண்டவரே தன்னை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக தன் குமாரனாகிய அப்சலோமுக்கு முன்பாக தப்பி ஓடி போகையிலே அவர் பாடினதான் இந்த சங்கீதத்தின் மூலமாக ஒருவேளை நன்கு பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துருக்கள் விரோதமாக எழுப்புவார்களே, ஆனால் அவர்களுடைய சமூகத்திலும் ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையின் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியா நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிற
உமது பிள்ளைகளுக்கு நீர் செவி கொடுக்கும்படியா நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீர் எழுந்தருளுவீராக, நீர் எழுந்தருளுவீராக. சத்துருக்களுக்கு முன்பாய் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா ரட்சிப்பு உம்முடைய ஆண்டவரே. தேவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே அளவில்லாமல் கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்கிற உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். வரை தடைப்பட்ட பிள்ளைகளை துரிதமாய் அழைத்து வாரும் ஆண்டவரே. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனமும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை சாட்சியாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம். அநேக நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். அதை திருச்சபைக்கு முன்பாகவும் ஆண்டவருக்கு முன்பாகவும் நம் சாட்சி சொல்வது அது மிக மிக அவசியமானது. அது ஆண்டவர் கேட்டு அவர் நாமும் மகிமைப்படும். உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த சாட்சி நேரத்தில் சாட்சி சொல்கிற பிள்ளைகள் நீங்கள் எழுந்து சாட்சி சொல்லி அமரும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி தெரிவிக்க தெரிவிச்சு கர்த்தர் ஸ்தோத்திரம். எடப்பாடி, சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் அங்கே வரேன். நான் ரசிக்கப்பட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. இருந்தாலும் என்னுடைய சாட்சி சொல்கிறேன். சாட்சியாக ஒரு பாடல் பாட்டி நான் சொல்கிறேன். நான் எழுதுகிற பாட்டு சின்னஞ்சிறு வயதினிலே சிரமப்பட்டேன் ஏசையா, சிலுவையின் ரத்தத்தாலே ரட்சிக்கப்பட்டேன் நான் ஐயா. சின்னஞ்சிறு வயதினிலே சிரமப்பட்டேன் ஏசையா, சிலுவையின் ரத்தத்தாலே ரட்சிக்கப்பட்டேன் நான் ஐயா. செத்திடுவேன் என்று உலகம் சொன்னது ஏசையா, சகாத ஜீவனை தந்து வாழ வைத்து நீங்க ஐயா. செத்திடுவேன் என்று உலகம் சொன்னது ஏசையா, சகாத ஜீவனை தந்து வாழ வைத்து நீங்க ஐயா. கண்ணையுமை காப்பது போல் என்னை தினம் காத்திடுவீர், கண்ணையுமை காப்பது போல் என்னை தினம் காத்திடுவீர். உமக்காக வாழ்ந்திடுவேன், உமக்காக உழைத்திடுவேன், உமக்காக வாழ்ந்திடுவேன், உமக்காக உழைத்திடுவேன். சின்னஞ்சிறு வயதினிலே சிரமப்பட்டேன் இசையா, சிலுவையின் ரத்தத்தாலே ரட்சிக்கப்பட்டேன் நான் ஐயா. சின்னஞ்சிறு வயதினிலே சிரமப்பட்டேன் இசையா, சிலுவையின் ரத்தத்தாலே ரட்சிக்கப்பட்டேன் நான் ஐயா. செத்திடுவேன் என்று உலகம் சொன்னது இசையா, சகாத ஜீவனை தந்து வாழ வைத்து நீங்க ஐயா. வெள்ளம் போல் சாத்தான் வந்தான் வேகமாக கொடியேற்றினீர், வெள்ளம் போல் சாத்தான் வந்தான் வேகமாக கொடியேற்றினீர். ஆவியின் தேவன் நீரை அடைக்கலம் வெள்ள நீரே, ஆவியின் தேவன் நீரை அடைக்கலம் வெள்ள நீரே. சின்னஞ்சிறு வயதினிலே சிரமப்பட்டேன் இசையா, சிலுவையின் ரத்தத்தாலே ரட்சிக்கப்பட்டேன் நான் ஐயா. சின்னஞ்சிறு வயதினிலே சிரமப்பட்டேன் இசையா, சிலுவையின் ரத்தத்தாலே ரட்சிக்கப்பட்டேன் நான் ஐயா. செத்திடுவேன் என்று உலகம் சொன்னது இசையா, சகாத ஜீவனை தந்து வாழ வைத்து நீங்க ஐயா. துன்பம் என்னை சூழ்ந்து கொண்டால் இன்பத்தாலே மூடி நீரே, துன்பம் என்னை சூழ்ந்து கொண்டால் இன்பத்தாலே மூடி நீரே. ஓயாமல் பாடிடுவேன் உந்தன் நன்மை ஓடி ஓடி சொல்லிடுவேன், ஓயாமல் பாடிடுவேன் உந்தன் நன்மை ஓடி ஓடி சொல்லிடுவேன். சின்னஞ்சிறு வயதினிலே சிரமப்பட்டேன் இசையா, சிலுவையின் ரத்தத்தாலே ரட்சிக்கப்பட்டேன் நான் ஐயா. சின்னஞ்சிறு வயதினிலே சிரமப்பட்டேன் இசையா, சிலுவையின் ரத்தத்தாலே ரட்சிக்கப்பட்டேன் நான் ஐயா. எனக்கு ஒரு கையும் ஒரு காலம் வராமல் இருந்தது. நான் ஒரு சோத்து கையும் வரல. எங்கெங்கேயோ போனேன், ஆனால் எங்கேயும் காப்பாற்ற முடியல. ஆண்டவருக்குள்ளே வந்தேன்,
ஆண்டவர் வந்து அவர் கை கால் கொடுத்து வாய் பேச முடியாமல் இருந்த வாயை கொடுத்து நல்லா பாடல் கொடுத்து பாட வச்சுருக்காரு. கை கால் வரலைன்னா எல்லாம் செத்து போயிடும்னு சொன்னாங்க. பாண்டிச்சேரி ஆஸ்பத்திரி போகும்போது பாண்டிச்சேரியில் வரும்போது அந்த பாண்டிச்சேரியில் பணம் வந்துன்னு சொன்னாங்க. பணம் தான் கொண்டு வருவாங்க, இவன் அங்கே பிழைக்க போகிறான் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஆண்டவர் ஜீவனை கொடுத்து வச்சுருக்காரு. கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. இந்த சிறுதாட்சி ஆண்டவர்களுக்கு கொடுத்ததுக்கு கோடான கோடி நன்றி. ஒரு நிமிடம் சகோதரர் ஜான் பாலுக்காக நாம் செபிப்போம். கை கால் வராதபடி, வாய் பேச முடியாதபடி கிடந்த ஒரு மனிதன். நானே ஒரு பரியாரியை கர்த்தர் என்று சொன்ன தெய்வம் எழுந்து நடப்பதற்கும் ஒரு சாட்சியாக அவருடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்வதற்கும் அந்த எடப்பாடி பகுதியில் அன்பு ஜான் பால் அவர்களை கர்த்தர் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு நிமிட கண்களை மூடி செபிப்போம். நல்ல ஆண்டவரே, அருமை சகோதரர் ஜான் பால் நான் செபிக்கிறப்பா, நல்ல மகிமைப்படுத்தி பாடக்கூடிய பாடல் கிருபைகளையும் தாளங்களை கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, உமக்காக அவர் பயன்பட கிருபை தாரும். அவருடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக நன்றி. நல்ல ஜீவன், சுக பலன், ஆரோக்கியத்தை கொடு ஆண்டவரே. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் உங்களுடைய சுவிசேஷத்தை அவர் அறிவிக்கக்கூடிய பலனையும் கிருபைகளையும் தீர்க்க ஆயுசை கொடும் ஆண்டவரே. அந்த இருக்கிற பகுதி முழுவதிலும், பட்டி தொட்டி கிராமங்கள் முழுவதிலும் உங்களுடைய நாம மகிமைக்காக வல்லமையாக உபயோகப்படுத்தும். அவரை சார்ந்திருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்வது நல்ல பிதாவே, ஆமென். அடுத்ததாக நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரி வளர்ந்த விசேஷத்துக்காக நாம் செபிக்க போகிறோம். கடந்த நாட்களிலே அவர்கள் வாகனத்தில் வரும் பொழுது ஒரு ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கும் பொழுது கீழே விழுந்து இந்த ஷோலர் பகுதியெல்லாம் பலமான அடி, ஆப்ரேஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலத்தில் நடக்க பண்ணுவார் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்களா. அவர்கள் நடந்தால் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சகோதரி, அந்த சோழ பகுதியிலே ஆப்ரேஷன் பண்ணப்பட்ட இடத்துல எந்த ஒரு பலனும் வராதபடிக்கு நல்ல பலனை, சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாகவும் ஒரு கொடுக்கப்பட்ட அன்பு மகன், அருமை மகன் வினோத், இந்த மனைவி குழந்தை ஆசீர்வதிக்கணும், தகப்பனர் ஆசீர்வதிக்கணும். இளைய மகனான எலியாவுக்கு நல்ல மேன்மை, கனத்து, நல்ல வாழ்க்கையை அவரை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக ஒரு நிமிட கண்களை மூடி நாம் செபிப்போமா. நன்றி ஆண்டவரே, நீ நல்லவரப்பா, நீ வல்லமையுள்ள தேவன், நீ மகிமையான காரியங்கள் செய்கிறவர் ஆண்டவரே. அருமையான நன்றி சகோதரி வளர்மதிக்காக நான் செபிக்கிறேன். கடந்த நாட்கள் சகதியவாய் வந்த ரூபத்தில் கழிவில்லாதபடி, ஜீவனுக்கு அழிவில்லாதபடி காத்தீரப்பா ஆண்டவரே. அடிப்பட்ட அந்த சோழ பகுதியில், எலும்பு நரம்பு பகுதியிலே ஏசப்பா அப்படி சுகம் அளிக்கும் அந்த வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே. பரிபூர்ணமான விடுதலையின் சுகத்தை தலைவி மகளுக்கு கொடுப்பீராக. இன்றைக்கு இந்த ஆலயத்தில் வந்து அமர்ந்து உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற மகளை ஒரு விஷயம் நோக்கி பாரும் ஆண்டவரே. அன்றைய நல்ல பலன் சுகத்தை கொடும், இவர்களுக்கு பரிபூர்ண விடுதலையை தருவீராக. எலும்புகள் நரம்புகள் தசைகளுக்குள் ஒரு புதிய பலனை கட்டளையிடும் ஆண்டவரே. அன்பு சகோதரருக்காக நன்றி, ஆசீர்வதியும் ஆண்டவரே. அன்றைய மூத்த மகனுக்காய், மருமகளுக்காய், பேர குழந்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இரண்டாவது மகனாய் வினோத்துக்காக, அவருடைய மனைவி குழந்தைக்காய் செபிக்கிறேன். மகன் எலியாவுக்காக நன்றி ஆவியானவரே. மகனோடு நீர் கூட இருப்பீராக. நல்ல வேலை வாய்ப்புகளை கொடும். நல்ல ஆண்டவரே, மகனுக்கு எதிரான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும்படியாக செபி. மேன்மை, தானமும் நன்மைகள் உண்டாகட்டும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்வது நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு ஜெப குறிப்பு. நம்முடைய அருமையான அன்பு, நாம் நேசிக்கிற அருமையான மகன் தியாகுடைய இந்த தகப்பன் அருமையான திரு பாஸ்டர் சாமுவேல் தமிழரசு அவர்களுடைய குமாரனாகிய தியாகுடைய திருமண காரியத்திற்காக நாம் செபிக்க போகிறோம். வருகிற 26ஆம் தேதி அன்பு வியாழக்கிழமை காலை 7 மணியில் 9 மணியில் ஆண்டவர் அன்பு மகனுக்கு திருமணம் நடைபெறப் போகிறது. அந்த திருமணத்துக்காக செபிக்க போகிறோம். அன்பு மகனோடு கூட மனைவியாக இணைக்கப்படுகிற அருமையான சகோதரர் மனோகர் திருமதி தளபதி அவருடைய அன்பு மகள் எம் மஞ்சு என்ற மலர் கொடிக்கும் மகன் தியாகுக்கும் இந்த நாட்டிலே கோவை
பேலூர் பகுதியில் இருக்கிற சிவசக்தி திருமண மண்டபத்தில் அநேக பரிசுத்தவான்கள் டாக்டர் ஐபி பாஸ்கரன் அவர்கள் தலைமையிலும், அருமையான பாஸ்டர் ராஜரத்தினம் திருத்துவத்துறை அவர்கள் முன்னிலையிலும், திருமண பதிவாளர் ரெவரண்ட் கோவை ஸ்டீவன் அவர்களின் மூலமாய் நடைபெறுகிற அந்த திருமண ஆராதனையை ஆண்டவர் ஆசீர்வதித்து, அந்த காணாமல் திருமண வீட்டில் கடந்து போன ஆண்டவர் மகன் தியாகுவையும் மகள் மலர்கொடியும் கணவன் மனைவியாய் இணைத்து ஆண்டவருடைய முன்னிலே அவர் செய்கிற உடன்படிக்கையின் பிரகாரம் ஒரு வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்க கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம். நல்ல தகப்பனே, அன்பு மகன் தியாகு, அன்பு மகள் மஞ்சி அந்த மலர்கொடியில் நடைபெறுகிற ஆண்டவர் 26ஆம் தேதி வியாழக்கிழமை காலை நடைபெறுகிற அந்த திருமணத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த மண்டபம் முழுவதும் மகிமையினால் நிறைந்திருக்கட்டும். அதை நடத்துகிற பரிசுத்தவான்களுடைய வல்லமையினால் நிரப்புவீராக. ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை அந்த இடத்தில் வெளிப்படுவதாக ராஜா. நம்முடைய சன்னிதானத்தில் பிள்ளைகள் இருவரும் செய்த உடன்படிக்கைக்காக நன்றி ராஜா. இந்த உடன்படிக்கையில் என் தேவனுடைய கரம் ஆண்டவரை கூட இருக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் அந்த இடத்தில் வந்து ஆண்டவரே பிள்ளைகளுடைய திருமணத்தை நீர் நடத்தி கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய வைபவங்கள் எல்லாவற்றும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும், சொந்த மந்தங்களை ஆசீர்வதியும், இரு குடும்பத்தாரை ஆசீர்வதியும், பிள்ளைகள் இருவரை பெற்றெடுத்த பெற்றோரை ஆசீர்வதியும், தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுங்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் என் அன்பு பிள்ளைகளாகிய உங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே நான் அறிவிப்பு கொடுத்தது போல திருமண இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்கள் இந்த நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறபடியினாலே அந்த திருமண அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்கள் கூடிய அந்த செலவினங்களை குறித்து கடந்த நாட்களிலே நான் உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்தேன். ஒரு குடும்பத்துக்கு நம்ம 600 ரூபாய் அதை போட்டிருக்கிறோம். அதை நீங்கள் டிசம்பர் முதல் வாரத்திற்குள்ளாக நீங்கள் சபை மூப்பர்களிடத்திலே கொடுக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நம்ம சர்ச்சில் சேர்ஸ் நிறைய தேவைப்படுகிறது. அது நிறைய பிள்ளைகள் அதற்காக ஒரு சிலர் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த சேர் கூடிய பணங்களை கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுக்கிற பிள்ளைகள் கொடுத்தால் ஒரே கலராக நாம் வாங்கி போடலாம். ஏன்னா நீங்கள் சேர்ல தான் உட்கார வேண்டி இருக்கிறது. ஆகவே சேர்ஸ் நிறைய தேவைப்படுகிறது. உங்களுக்கு ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் ஏவாரானால் நீங்கள் அதற்குரிய தொகைகளை எடுத்து கொடுத்தால் உங்கள் பெயர்களை எழுதி நான் வாசித்து உங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறோம்? ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. பிரியமானவர்களே, கடந்த மாதத்தில் இருந்து நாம் ஒரு அருமையான இந்த நாளிலே செய்தி நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அநேக இடங்களிலே நாம் பார்க்கிறோம் சபைகள் பிரிந்த நிலையில் இருக்கிறது, குடும்பங்கள் இன்றைக்கு பிரிந்த நிலையில் காணப்படுகிறது. ஆகவே சபைகள் ஊன்றி கட்டப்படுவதற்கும் குடும்பங்களில் ஒற்றுமையை ஆண்டவர் கொடுப்பதற்கும் இங்கே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதுகிறதை கடந்த நாட்களில் இருந்து நாம் இந்த நாளிலே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவதாக நாம் பார்த்தோம், அங்கே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ளும் பிரிவினை இருக்கிறது என்று அங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். சபையை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு சபைகளிலேயும் பிரிவினைகள், குடும்பங்களிலும் பிரிவினைகள் காணப்படுகிறது. இவைகள் வருவதற்கு காரணம் என்ன, எப்படி இருந்தால் இந்த பிரிவினைகள் வராது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அங்க அப்போஸ்தலன் பவுல் அழகாக சொல்லுகிறதை நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். அதற்கு பின்பு இரண்டாவதாக இந்த உலகத்தில் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த உலகத்திலே அநேக உலக ஞானத்தினால் நான் அதை சாதித்து விடுவேன், இதை சாதித்து விடுவேன் என்று சொல்லி அநேக காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் ஒன்றையும் அவர்களால் சாதிக்க முடியவில்லை. காரணம் என்ன? அவர்களுடைய சுய ஞானத்தின் பிரகாரம் வாழ்கிறபடினால். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 3:19 சொல்லப்படும் பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த உலக ஞானத்தை குறித்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க, மேன்மை பாராட்டாதீர்கள். உலக ஞானம் அழிந்துவிடும், ஆனால் தேவனுடைய ஞானமோ அழியாத ஞானமாய் இருக்கிறது. அல்லேலூயா. உதாரணமாக சாலமோன் ராஜாவிடத்துல ஆண்டவர் கேட்டார், உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்ட பொழுது
அந்த சாலமோன் ராஜா, ஆண்டவரே நீர் இந்த ஜனங்களை நான் எப்படி நடத்த வேண்டும் என்ற ஞானத்தை கொடும், இந்த நாட்டை எப்படி ஆள வேண்டும் என்ற ஞானத்தை கொடும் என்று கேட்டார். ஆகவேதான் அந்த தேவ ஞானத்தினால் அவர் நிரப்பப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் இந்த உலக ஞானம் அல்ல, தேவ ஞானத்தினால் நிரப்பப்படும் பொழுது நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், நம்முடைய திருச்சபை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆகவே யாக்கோபு 1:5 வாசிக்கும் பொழுது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாக கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அது அப்பொழுது அவனுக்கு என்ன செய்யப்படுமா? கொடுக்கப்படும். ஆண்டவருக்கு நம்ம கேட்கணும், ஆண்டவரே இயேசுப்பா, அந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கு, நான் படிப்பதற்கு, அதிகாரிகளுக்கு முன்பாய் நின்று பேசுவதற்கு, ஆண்டவரே என் குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு உம்முடைய ஞானத்தை கொடும் என்று நாம் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். அதை தான் அவர் வலியுறுத்தி சொல்லுகிறார். இந்த உலக ஞானத்தை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டாதபடி தேவ ஞானத்தை மாத்திரம் குறித்து மேன்மை பாராட்டுங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம், 1 கொரிந்தியர் 5:7-8 நம்ம வாசித்தோம் இல்லையா? பழைய புளித்த மாவாகிய பழைய சுவாபங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க? களைந்து போடுங்க. இன்றைக்கு நம்ம ஞானஸ்நானம் பெற்று இருக்கிறோம் இல்லையா? ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், நல்ல சபைகளுக்கு போகிறோம், கம்யூனியன் சர்வீஸ்ல நம்ம பங்கெடுத்துக் கொள்கிறோம், அபிஷேகம் பெற்று இருக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், எல்லாம் நல்லதுதான். ஆனால் இன்னும் நமக்குள் அந்த திரைகள் போகாதபடி இருக்கிறது, கரை போயிருச்சு, இன்னும் சில திரைகள் இருக்கிறது. அதுதான் என்ன தெரியுமா? புளித்த மாவாகிய பழைய ஜென்ம சுவாபங்கள், இன்னும் வைராக்கியங்கள் இருக்கிறது, இன்னும் கோபங்கள் இருக்கிறது, அன்பு இன்னும் தனிந்து போய் இருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் என்ன செய்ய வேண்டும்? பழைய புளித்த மாவாகிய பழைய சுவாபங்களை களைந்து விட்டு புதிதாய் பிசைந்த மெல்லிய மாவுக்குரிய அந்த குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கலாத்தியர் 5 நம்ம வாசிக்கும் பொழுது 19-21 வரைக்கும் அந்த 9 கனிகளாகிய அந்த மிகப்பெரிய அந்த சுவாபங்கள், அந்த ஜென்ம சுவாபம் இல்லாதபடி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய குணாதிசயங்களாகிய அந்த 9 கனிகளினால் நான் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நான்காவது பார்த்தோம் தேவ பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 7:20-21 நம்ம வாசிக்கும் பொழுது, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக திருச்சபைக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்மை அழைத்தவர் உண்மையில் உள்ளவர் அல்லவா? அழைத்த தேவன் நம்ம என்ன செய்வார்? அப்படியே நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய அழைப்புக்கு அப்படியே நாம் கீழ்ப்படிய வேண்டும். சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்ட பொழுது சொல்லும் அடியே கேட்கிறேன் ஆண்டவரே. அங்கே அழைப்பை உறுதிப்படுத்துகிறார் ஆண்டவர் சாமுவேலுடைய வாழ்க்கையிலே. கர்த்தர் சொல்லுகிற பிரகாரம் சாமுவேல் தன்னை அர்ப்பணிக்கிறார். ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். ஒருவனாய் இருந்த ஆபிரகாமை அழைத்து, நான் காண்பிக்கிற தேசத்திற்கு நீ போ. அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. ஆண்டவரே நான் அப்படியே போகிறேன், நான் கிழக்கே போவதா மேற்கே போவதா, நான் போனால் என்னை எப்படி நடத்துவீர்? அங்க போன சாப்பிட ஆகாரம் இருக்குமா, உண்ண உணவு கிடைக்குமா, உடுக்க உடை கிடைக்குமா என்று அவன் கேட்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து, அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அவர் நடந்த பொழுது கர்த்தர் அவரை மேன்மைப்படுத்தினார். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே உங்களையும் என்னையும் பேர் சொல்லி அழைத்த தேவன், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடப்பீர்களேயானால், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய அழைப்புக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்து உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது அந்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார் என்று நாம் பார்த்து அதை தான் சொல்லுகிறார். நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பில் உறுதியாயிருங்கள் என்று சொல்லி, ஐந்தாவதாக 1 கொரிந்தியர் 9:25 அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபைக்கு அவர் சாட்டை அடியாய் கொடுக்கிறார். எல்லாவற்றிலும் நீங்கள் எப்படி இருங்கள்? இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு இச்சை அடக்கம் இல்லாதபடி இருக்கிறபடினால் அநேகருடைய வாழ்க்கையிலே கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள், இன்னும் அநேக காரியங்கள் நடைபெறுகிறது. அநேக வாலிப பிள்ளைகள் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாக இருக்கிறபடினால் பாவத்திற்கு அடிமையாகி அழிந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றிலும் மகனே மகளே நீ இச்சை அடக்கம் உள்ள பிள்ளையாயிரு. அதை குறித்துதான் யாத்திராகமம் 20:17 அவர் சொல்லுகிறார், நீ இச்சை அடக்கம் உள்ள பிள்ளையாய் வாழு, உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும். இறைவான ஆதாயத்தை இச்சியாத,
பலவிதமான இச்சைகளுக்கு நீ சிக்கொண்டு அதிலிருந்து அழிந்து போகாதபடி நீ என்ன செய், விலகி வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இச்சை அடக்கம் இல்லாதவர்களாக வாழுங்கள் என்று சொல்லுகிறார். ஆறாவதாக 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், உன்னுடைய சுய பிரயோஜனத்தை நீ தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடு. இன்றைக்கு அநேகர் எனக்கு நான் வாழ வேண்டும், என் பிள்ளைகள் மாத்திரம் வாழ வேண்டும், மற்றவர்கள் எப்படி போனால் எனக்கு என்ன, மற்றவர்களை குறித்து கருசனை இல்லாமல் வாழ்கிற இந்த உலகத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளையே, ஆண்டவரால் அழைக்கப்பட்ட என் அன்பு மகனே மகளே, உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, உங்களுடைய சுய பிரயோஜனத்திற்காக நீங்கள் வாழாதபடி, அதை தேடி போகாதபடி பிறருடைய பிரயோஜனத்திற்காக நீங்கள் வாழுங்கள். யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோபு பயங்கரமான ஒரு இக்கட்டில் இருந்தார். உடம்பெல்லாம் நாரி அழுகி போன நிலையிலே தன்னுடைய சகோதரர்களுடைய பிரயோஜனத்திற்காக, அவர்கள் விடுவிக்கப்படும்படியாக, அவர்கள் மேல் தேவனுடைய கோபம் பற்றி எரியாதபடி இருக்கும்படியாக தன்னுடைய சிநேகிதர்களுக்காக மன்றாடினான். தேவன் அந்த மன்றாட்டை கேட்டு யோபுடைய சிறையிருப்பை மாற்றினார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தனக்காக வாழ்கிறவன் பலவீனன், தனக்காக ஜெபிக்கிறவன் பலவீனன், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் பலவான். ஆமென். நம்முடைய சுய பிரயோஜனம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊராம் பிள்ளை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானா வளரும் ஐயா. மற்றவருடைய பிரயோஜனத்திற்காக நாம் வாழும் பொழுது நம்முடைய பிரயோஜனத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய தேவை அறிந்திருக்கிறார், நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொண்டிருக்கிறார். ஆகவே சுய பிரயோஜனத்தை தேடாமல் நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும், பிறருடைய பிரயோஜனத்திற்காக நாம் வாழும், மற்றவர்களுக்காக செபிப்போம். நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கடைசியாக தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலன் பவுல் 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து போது பிரியமானவர்களே. அழகாக சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசியா இருக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, இப்படியெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தின் அளவு எவ்விதமாக இருக்கிறது? அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் சோதித்து அறிந்து கொள்ளுங்கள். விசுவாசத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? விசுவாசத்தில் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோமா அல்லது அவிசுவாசத்தினால் நாம் குன்றி போய் கொண்டிருக்கிறோமா? விசுவாசம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும். வாசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வாசிக்கலாமா? அப்போஸ்தலன் பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? விசுவாசம் என்பது என்ன என்பதை நாம் இங்கே கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. விசுவாசிக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யார்? வேதம் சொல்லுகிற, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் எப்படிப்பட்டவர்? அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், நம்மால் முடியாத காரியங்களை அவர் ஒரு நொடி பொழுதிலே முடித்து காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்தினுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் விசுவாசத்தில் எப்படி இருக்க வேண்டும்? நாம் குன்றி போகாதபடி வளர்ச்சி அடைந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம். ஐயா, நான் நல்லா படிச்சிருக்கிறேன், எனக்கு இந்த வேலை கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். என்னை விட முந்தி வந்தவங்க எல்லாம் நிறைய வேலை வாங்கிட்ட நல்லா இருக்காங்க. என்னை விட அதிகமாக படிக்காதவங்களுக்கு எல்லாம் நல்ல வேலை கிடைச்சிருக்கு, எனக்கு வேலையே கிடைக்காது அப்படின்னு யாரும் நீ என்ன செய்யலாம், அவிசுவாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே உங்களை நடத்துவார். என் அன்பு மகனே மகளே, இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய
நம்முடைய விசுவாசம் ஆகப்பட்டது குன்றி போகக்கூடாது. என் ஆண்டவர் என் படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலையை என் ஆண்டவர் எனக்கு கொடுப்பார் என்ற ஒரு விசுவாசம் உங்களுக்கு வர வேண்டும். என் மகனுக்கு நல்ல வாழ்க்கையை என் ஆண்டவர் கொடுப்பார் என்ற ஒரு விசுவாசம் வர வேண்டும். எத்தனை வருடங்கள் ஆனாலும் எனக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை என் கர்த்தர் கொடுப்பார் என்ற விசுவாசம் வர வேண்டும். என் மகன் நன்றாய் படிப்பான், நான் நல்ல ஒரு வீட்டை கட்டுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா வீட்டு கட்டுறதுக்கு கையில் 5 நிமிஷம் பணம் இல்லையா, எப்படியா நான் கட்ட போறேன்? நான் சொல்லுவேன், நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு வீட்டை கட்டி கொடுப்பார். என் ஆண்டவர் சொல்லுகிறார், தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்கிற தேவன், இல்லாமைகள் இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிறவர் வல்லமையுள்ள தேவன் உங்களை எப்படி நடத்துவார்? விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி. நாம் நம்ப வேண்டும், என் ஆண்டவர் எனக்கு கொடுப்பார், கொடுத்து விட்டார். இதை நான் விசுவாசிக்க வேண்டும். நான் இப்படி கேட்கிறேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல பைபிளை கொடுங்க ஆண்டவரே. நான் கேட்கிறேன் இன்னைக்கு, ஆண்டவரே நல்ல குவாலிட்டியான நல்ல பைபிளை எனக்கு கொடுங்க. நாளை என்னுடைய விசுவாசம் வளர்ச்சியாக, என்னுடைய செபம் வேற மாதிரி இருக்கணும். ஆண்டவரே என் கையில் 5 பைசா இல்லை, எப்படி ஆண்டவரே எனக்கு நல்ல பைபிள் கொடுப்பி? அப்படி இல்லை, என்ன சொல்லணும்? அடுத்த நாள் நான் சொல்றேன், என்ன திரும்ப சொல்லணும்? ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல குவாலிட்டி நல்ல பைபிளை நீ எனக்கு கொடுக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. நம்பப்படுகிறவைகளின் உறுதி. இன்னும் இந்த பைபிளை நான் வாங்கல, அடுத்த நாள் என்னுடைய ஜெபம் எப்படியா இருக்கிறது? ஒரு நல்ல குவாலிட்டியான பைபிளை என் அப்பா நீ எனக்கு கொடுத்து விட்டு அதற்காக உமக்கு நன்றி. நம்பப்படுகிறதில் உறுதியாக இருக்கிறது, காணக்கூடாது காணப்படாதவர்களில் நிச்சயமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. 75 வருடத்திலே வயதான என் அன்பு மூத்த தகப்பனாகிய நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஆபிரகாமே வெளியே வந்தான். வானத்தை அண்ணாந்துவார், கடலின் மணலை எண்ண கூடுமோ, நட்சத்திரங்களை எண்ண கூடுமோ? முடியாத ஆண்டவரே, இவ்விதமாய் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. 75 வருடத்துக்கு வயதான அருமையான தகப்பனுக்கு என் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அது நிறைவேறும் எப்போது தெரியுமா? 100 வயதில் நிறைவேறினது. 25 வருடமும் விசுவாசத்தின் தகப்பனாகி ஆபிரகாம் அந்த நட்சத்திரங்களை எல்லாம் தன் சந்ததியாய் பார்த்தார், தன் பிள்ளைகளாய் பார்த்தார், கடலின் மணலெல்லாம் பார்த்தார். ஆண்டவரே இவர்கள் எல்லாம் என்னுடைய சந்ததிகள், என்னை ஆசீர்வதிக்க போகிறீர் ஆண்டவரே, என்னை உயர்த்த போகிறீர் ஆண்டவரே. 100 வயதானாலும் 99 வயது ஆனாலும் எனக்கு உம்மால் குழந்தை கொடுக்க முடியும் என்ற ஒரு விசுவாசம் அவர்களுக்குள் காணப்பட்டது. கர்த்தர் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் அவரை உயர்த்தினாரே. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு அந்த விசுவாசத்தின் அளவு எவ்விதமாய் இருக்கிறது? நாம் எப்படி இருக்கிறோம்? பாஸ்டர் ஒண்ணுமே முடியல, வருமானமே இல்லை, நான் எப்படி நான் சமாளிக்க போகிறேன்? நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு வாசல் வழிகளை திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. நிச்சயமாக வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னை நான் என்ன பண்ணுவேன்? அதிசயங்களை காணப்படுவேன் என்று மீகா 7:15 அவர் சொன்னது போல தேவன் நதியின் காலங்களில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து உங்களுக்கு முடித்து கொடுப்பார். ஆனால் உங்களுக்குள்ள விசுவாசம் வேண்டும். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நம்முடைய விசுவாசம் இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது? வாசித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனமும் 40ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாமா? இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, அப்படியே இல்லை, நல்ல கவனிங்க. ஆண்டவர் அன்பாய் நேசிக்கிற லாசரு மரித்து விட்டார். கர்த்தர் அந்த இடத்திற்கு அவர் போகிறார். அந்த கல்லறையின் முன்பாக நிற்கிறார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்கள் பூரணமாக முடிந்துவிட்டது. என் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கல்லை எடுத்து போடுங்கள். ஏனென்றால் நாம் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அவர்களை அழைத்து தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் வீட்டிற்கு அவர்களை அழைத்தார்கள். அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டார்கள். ஒவ்வொரு நாளும் அவர் போகும்போது அவர் வீட்டிலே தங்கினார்.
கைவிட்டார், அவர்களோடு கூட இருந்தார். ஆனால் அவர்கள் என்ன செய்யல? விசுவாசிக்கல. அவர் தேவனுடைய பிள்ளை என்பதை விசுவாசியாமல் போனார்கள். என் ஆண்டவர் அங்கே வந்து இருக்கிறார். கல்லை புரட்டி தள்ளுங்கள் என்று சொல்லப்படுது. மார்த்தாள் சொல்லுகிறார், ஆண்டவரே மரித்து அவன் 4 நாட்கள் ஆகிவிட்டது. இப்ப என்ன ஆகும்? அதை எடுத்தா என்ன வரும்? அங்கிருந்து என்ன வரும்? சுகந்த வாசனை வராது, பரிமள தைலத்தின் வாசனை வராதுயா, அற்புதம் நடைபெறாது. அங்கே இருந்து நாற்றவர் மரித்து போன, அழுகி போனதான அந்த சகோதரர் லாசருடைய அந்த சரீரத்தின் வாடைதான் வருமே என்று அவர் சொன்னார். அங்க நடந்தது என்ன தேவ பிள்ளையே? நடந்தது என்ன? என் ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? உனக்கு நான் சொல்லவில்லையா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயே தோல்விகள் வருகிறது. இன்றும் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நானுமே இது நடக்காது என்று சொல்லுகிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தேவ பிள்ளையே. அவரால் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், 1988 வருடத்தில் கை கால் வராதபடி நொறுங்கின உடம்போடு கூட பல லட்சங்கள் செலவு செய்து இவன் மறித்து விடுவான், இது இவன் எழுந்திருக்க மாட்டான் என்று சொன்ன நிலையிலே சாவுக்கும் எனக்கும் ஒரு சில வினாடிகள் இருக்கும் பொழுது நாடி போக வேண்டிய இந்த சரீரம், உடைந்து போக வேண்டிய இந்த சரீரம், மண்ணுக்குள்ளே போகக்கூடிய இந்த சரீரத்தை என் ஆண்டவர் உயிரடைய செய்தாரே. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். 30 வருடத்துக்கு மேலாகிவிட்டது. இந்த சரீரம் இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசித்தால் உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்வார், உயிரடைய செய்வார். உலர்ந்து போனவனுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுப்பார். மகனே, மகளே, விசுவாசிக்கிறாயா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். யார்? நாம் விசுவாசிக்கிறவர் யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன், சாதாமையுடைய தேவன், வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இரும்பு தாழ்பாடுகளை முடிக்கிறவர், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையலையும் அப்படியே அள்ளி கொடுக்கிற தேவன் ஐயா. உங்களால முடியாது. உங்களை அழைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் முடியும். தேவனுடைய பிள்ளைகளை கரங்களை கட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசுவாசிக்கிறேன். அதுதான் இந்த நாளிலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவரை விசுவாசியுங்கள். தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறும். தேவ பிள்ளைகளே, கடைசியாக அந்த விசுவாசம் என்கிற அந்த மார்க்க வசத்தை எந்த நாளும் நம்முடைய இருதயத்திலே பதித்துக் கொள்ள வேண்டும். வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா? இப்போ நல்ல கவனிங்க. பகலுக்குரியவர்களாகி நாமோ எப்படி இருக்கணுமா? இன்னைக்கு நீங்களும் நானும் யாருக்குரியவர்கள்? பகலுக்குரியவர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகள், பிரகாசிக்கிற வெடிவெளி நட்சத்திரமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். நாம் எல்லாம் இருளுக்குரியவர்கள் அல்ல. ஒரு காலத்தில் இருந்தோம். இருளில் நடந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆகவே நாம் பகலுக்குரியவர்களாகிய நாம் எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து விசுவாசம், அன்பு என்கிற மார்க்க வசத்தை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இருதயத்தில் பதித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பிசாசு சொல்லுவான், உனக்கு வயசாகி போயிட்டே இருக்கு, உனக்கு என்ன எதிர்காலம்? பிசாசு சொல்லுவான், நீ படிச்சிருக்கிற வேலை உனக்கு கிடைக்கல, நீ என்ன பண்ண போற? பிசாசு சொல்லுவான், உன் பிள்ளைங்க எதிர்காலம் என்ன? யோசித்துப்பா, நீ இப்படியே வாழ வேண்டியதானா? நாம் சொல்ல வேண்டும், அவிசுவாசத்தை கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானே, உனக்கு இந்த உலகத்திற்குள் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் சாலமோனில் பெரியவர், தேவாலயத்தில் பெரியவர். அவரை நான் விசுவாசிக்கிறேன். அவர் என்னுடைய வாழ்க்கையை அற்புதத்தை செய்வார் என்று சொல்ல வேண்டும். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசம் என்கிற மார்க்கவசத்தை நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்திலே அணிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களிலும் நிச்சயமாய் இருக்கிறது. ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன்.
எபிரேயர்களின் நிருபம் 11ஆம் அதிகாரத்துல 1 39 வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் சாவகாசமாக வாசித்து பாருங்கள், தியானித்து பாருங்கள். நம்முடைய முற்பிதாக்களை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, தாவீது, தானியேல் எல்லாருமே விசுவாச வீரர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி அந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. தியானித்து பாருங்கள். உடைய விசுவாசம் இன்னும் என்ன செய்ய வேண்டும்? வேரூன்றி வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. விசுவாசம் என்பது தேவனுடைய பிள்ளைகளே ஒரு மரத்திற்கு, கனி கொடுக்கிற மரத்திற்கு சமமாய் இருக்கிறது. ஒரு செடியானதை நட்டு அது என்ன செய்கிறது? வேரூன்றி அது நல்லா தழைத்து செடியாக, மரமாக அது வளர்ந்து அது பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கிறதுக்கு ஒப்பாக இருக்கிறது விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் என்ன? நம்முடைய சூழ்நிலையை நாம் பார்த்து கலங்கி போய் விடாதீர்கள். பெரிய பர்வதமே, நீ ஏமாத்திரம், செல்வாவைக்கு முன்பாக நீ என்னவாய்? சமபூமியாவாய். விசுவாசத்தில் குன்றி போய் விடாதீர்கள். விசுவாசத்தில் நீங்கள் வேரூன்றி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு இன்றைக்கு விசுவாசத்தில் நீங்கள் வல்லவர்களாக நிற்கிறீர்கள்? அப்படிப்பட்டவர்கள் கரைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். விசுவாசத்திலே இன்னும் அந்த மார்க்கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள். நம்முடைய விசுவாசத்தின் அளவை நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரியமானவர்களே, நாம் என்ன பண்ணக்கூடாது? நாம் குன்றி போகக்கூடாது, நாம் தளர்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, நல்ல போராட்டத்தை போராடி நீ ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்காக நீதி கிரீடம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசம், விசுவாசம், விசுவாசம் இருந்தால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாயிருக்கிறது, ஜெயமாயிருக்கிறது. ஒருவேளை ஒரு மனிதன் கேட்டார், ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு நீங்க உதவி செய்கிறது ஆண்டவரே. ஒருவேளை அவிசுவாசம் இருக்குமையானால் நம் ஆண்டவரை கேட்கலாம். இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தின் அளவை நான் பார்க்கும் பொழுது ஆண்டவரே 100க்கு 100 நான் வளர்ச்சி அடையாதபடி இருக்கிறேன். என்னை நீ ஆண்டவரே இதற்கு தகுதிப்படுத்தும் என்று நாம் ஆண்டவரை கேட்கலாம். நீங்கள் விசுவாசத்தில் வேரூன்றி இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன், ஒரு சாட்சியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த ஆலயத்தை விட்டு நான் வெளியே துரத்தப்பட்ட பொழுது, இதே ஆலயத்தை விட்டு நான் வெளியே துரத்தப்பட்ட பொழுது இந்த இடத்திலே நின்று ஒரு மரம் இருக்கிற அந்த இடத்திலே நான் கதறி அழுத நாட்கள் உண்டு. அதற்கு பின்பு இந்த பகுதியிலே நான் வாடகைக்கு எடுத்து நான் பல இடங்கள் போய் கேட்டேன், ஒரு இடமும் தர மாட்டேங்காங்க. நான் வாடகைக்கு எடுத்து நான் பயங்கர போராட்டம் இருந்தது. அப்பொழுது இந்த ஆலயம் வெறுமையாய் கடந்தது. நான் வெளியே போன பின்பு நம்முடைய பாஸ்டர்மா சொல்லுவாங்க, அந்த வழியை நான் போகும்போது சொல்லுவாங்க, ஆண்டவரே இந்த ஆலயத்தை எனக்கு நீ கொடுக்க போவதற்காக நன்றி, இந்த ஆலயத்தை நீ எனக்கு தரப்போவதற்காக. நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஏமா நமக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கிறாரு, நம்ம அதில் ஒரு ஆலயத்தை கட்டிடலாமே, இந்த ஆலயம்னு கேட்டுக்கிட்டே போறேன். இல்லை, இந்த ஆலயம் தேவனுடைய நாம மகிமைக்காய் கட்டப்பட்ட ஆலயம். இது வெறுமையாய் கிடக்கக்கூடாது. ஒருவேளை இந்த ஆலயத்தை விட்டு நம்ம வெளியே வந்தாலும் இந்த ஆலயத்தை என் ஆண்டவர் நம் கையிலே கொடுக்க போகிறார். விசுவாச வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். காலம் வந்தது, குறிப்பிட்ட நாட்களிலே கர்த்தர் இந்த ஆலயத்தை நம் கரங்களிலே அவர் சொந்தமாக கொடுத்து விட்டார். கரங்களை கட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதே அற்புதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார், நிச்சயமாய் செய்வார். தேவ பிள்ளைகளே, பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீர்கள். பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து பயப்படாதீர்கள். உடைய வீட்டை குறித்து நீங்கள் பயப்படாதீர்கள். குடும்பத்தை குறித்து பயப்படாதீர்கள். விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், நீ விசுவாசித்த தேவனுடைய மகிமையை காண்பாய், மகிமையான காரியங்களை உன் வாழ்க்கையில் செய்ய போகிறேன் மகனே, மகளே என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் அப்படியே செய்து உங்களை வழிநடத்தி உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. அப்படி நாம் எழுந்து நிற்கலாமா? ஒரு நிமிடம் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். ஆண்டவரே உடைய விசுவாசம் பெரிதாய் காணப்படட்டும். ஆண்டவரே நாங்கள் விசுவாசித்து நாம மகிமையை ஆண்டவரே உடைய வல்லமை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். ஆண்டவரே எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்க பார்க்கலாம். ஓ ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண பார்க்கலாம். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை கலங்காதே.
விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார், விசுவாசியை பகராதே, கலங்காதே திரையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகர் கைவிடாதே, கலங்காதே திரையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகர் கைவிடாதே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார், விசுவாசியை பகராதே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார், விசுவாசியை பகராதே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் வளர்ச்சியடைய கிருபை தாரும் ஆண்டவரே சொல்லுங்க. எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். எல்லா வாய்களை திறந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண பார்க்கலாம். எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். அவர் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறார். அவர் மகிமையான காரியங்களை வாழ்க்கை செய்வார் தேவர்களே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் கர்த்தருக்காக காணிக்கையை செலுத்தக்கூடிய நேரத்திற்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம் தேவ பிள்ளைகளே. இந்த நாளிலே ஒரு பாடலை நாம் பாடும் பொழுது நாம் கர்த்தருக்காக காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் சமைக்க போகிறோம். ஆகவே இந்த காணிக்கைகளை அங்கீகரிக்கும்படியாக அருமையான பாஸ்டர்கள் ஜெபிப்பார்கள். ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் காணிக்கைகளை படைத்து நாம் சிந்தித்து முடிக்க போகிறோம். சிந்திக்கலாம். மிக அளவுக்கு அதிகமாக நேசத்தை அன்பு செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த பரிசுத்தமுள்ள காலங்களை நாங்கள் செலுத்துகிறோம். நாமத்தை மகிமைப்படுத்தும்படி காலங்கள் கடந்து வந்திருக்கிறோம். தர்மியான ஆண்டவரே, இந்த காலங்களிலே ஆண்டவரை கர்த்தாவே ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஆண்டவரை ஆவிக்குரிய ஆண்டவர் வித்துக்களினுடைய வாழ்க்கை விதத்தை மேலான கிருபைக்காக சோதரோம். ஆண்டவரே மகிமையான ஆண்டவரை கதவை துதிக்கிற வேத வாக்கின் வித்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை கர்த்தாவே படைக்க போகிற நன்றி காணிக்க உடைய ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே மது பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகள் படைக்க நன்றி காணிக்க ஆசீர்வதித்து பல மடங்கு தேவனாய் கத்து ஆண்டவர் என்பது பிள்ளைகளை சந்தித்து இந்த பூமியின் எல்லை முழுவதும் தேவனாய் கத்து என்பது பிள்ளைகளை ஆசீர்வதித்து தேவனே என்பது பிள்ளைகளை இன்னும் பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே இந்த காணிக்கை அங்கீகரிங்க. உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பாடலை பாடும் பொழுது நம் காணிக்கையை படைப்போமா? காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், உன்னை கைவிடா இருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், உன்னை கைவிடா இருப்பார். ஆண்டுகள் போலும் உனக்கவர் அளித்த ஆசீர்களை எண்ணிப்பார், 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 எண்ணிப்பார். எங்கும் அதை எண்ணிப்பார், எங்கும் அதை எண்ணிப்பார். காப்பார் உன்னை காப்பார், காப்பவர் காப்பார், இன்னும் நீரே காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த காணா அழிக்கவில்லையோ, இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த காணா அழிக்கவில்லையோ. இப்போ நீ நிர்மூலம் செய்வதென்று
இன்னும் இறங்கவில்லையோ, இல்லையோ, 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ, மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ, காப்பார் உன்னை காப்பார், காப்பவர் காப்பார், இன்னும் இனி மேலும் காத்திருப்பார், கலங்காதே மனமே காத்திடுவார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண உற்சாகமாக கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் நாம் விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உடைய மகிமை வெளிப்படும்படியாய் நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நாம் செய்கிற வேலை, தொழில், விவசாயங்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் நல்ல செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நமக்கு கட்டளையிட போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். திருமணத்திற்கு ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க போவதற்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். படித்து பட்டம் பெற்று வேலையில்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்க போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். திருமணமாகி பல வருடங்களாக குழந்தையிலேந்து கலங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற காலங்களில் நல்ல கற்பத்தின் கனிகளை ஆண்டவர் கொடுக்க போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். கர்த்தர் நமக்கு கொடுத்த 2 வீலர் 4 வீலர்ல பிரயாணம் பண்ணும் பொழுது பிரயாணங்களை கர்த்தர் வாய்க்க செய்ய போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். பிரசவத்திற்கு ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பிரசவ காலங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்க போவதற்காக நாம் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேசத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற கொரோனா என்ற கொள்ளை நோய் நம்முடைய தேசங்களையும் நம்முடைய மாநிலங்களையும் மாவட்டங்களையும் கிராமங்களை விட்டு அகன்று போக பண்ணுவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த வியாதியினால் பீடிக்கப்பட்ட மக்களுக்கு அற்புதமான விடுதலையும் சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் கொடுக்க போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உலகம் அனைத்து நடைபெறுகிற சகல ஊழியர்களையும் ஊழியக்காரர்களையும் விசுவாச பிள்ளைகளையும் திருச்சபைகளையும் ஆண்டவர் பாதுகாப்பதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேச தலைவர்களை ஆண்டவர் பராமரித்து ஆசீர்வதித்து தேவநாம மகிமைக்காக ஆட்சி செய்ய கர்த்தர் கிருபை செய்ய போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். குமாரன் இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். பெற்ற வாழலைக்கு பரிசுத்தவரை கரங்களை உற்சாகமாக தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடைசி ஜெபத்தையும் ஆசீர்வாதத்தையும் அருமையான பாஸ்டர்கள் செய்து முடிப்பார்கள். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசத்தை அன்பு செலுத்துகிற நல்லாண்டவரே, இந்த பரிசுத்தமுள்ள இந்த மகிமையான பகல் வேளையிலே உம்முடைய நாமத்தை ஆராதனை செய்ய வைத்த மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். மகா கிருக்கும் கேடு இருந்த இருதயத்தை ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நிறைந்த இருதயமாக மாற்றி உம்முடைய சன்னிதானத்தில் நிற்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீங்க. உங்களுக்கு நன்றியப்பா. நாங்கள் நிற்பது நிர்மலமாகாத இருப்பது உமது சுத்த கிருபை. அந்த கிருபை தான் எங்களை வாழ வைக்கிறது. அந்த கிருபை தான் உம்மை துதிக்க வைக்கிறது. ஆண்டவரே, இது அருமையான இந்த நாளிலும் ஆண்டவரே துதித்த உம்முடைய நாமத்தை ஆராதித்த ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஊழியராக நாங்கள் பிதா குமார பரிசுத்தருடைய நாமத்தினால் அந்த பிள்ளைகளை வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். தேவ கிருபை, தேவ சமாதானம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய ஐக்கியம் உமது பிள்ளைகளோடு கூட இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வர தவறின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை கூட்டி செய்யுங்க, உடைய நாமத்துக்கெல்லாம் ஐக்கியப்படுத்துங்க. ஆமென். அந்த உலகம் முழுவதும் நடக்கிற பரிசுத்த ஆராதனையை தேவனாய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மகிமையான காரியங்களை கர்த்தர் எங்கள் தேசத்திலையும் குடும்ப சூழ்நிலையிலும் சபையிலையும் நீ செய்தபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைய தொடர்ந்து உமது பிள்ளைகளோடு கூட நீ போவீராக. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். யாவரும் சேர்ந்து நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல மரபாரி. ஆமென். நம் ஆண்டவரை இயேசுவின் கிருபையும் பிதாவினுடைய ஐக்கிய பரிசுத்தருடைய துணையும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலம் கர்த்தருடைய ராஜ்யம் வரப்பட்டும் நம் அனைவரோடு கூட இன்றும் சதா காலங்களும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன்,
ஹalleluya. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒருவரை வாழ்த்தி சமாதானத்தோடு கடந்து போவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் பாதுகாப்பாராக. ஆமென். ஆமென்.